வேலைக்கான முதல் படி குவி, ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இம்பர்ஃபெக்ட் ஷோ டீம் சார்பாக நேற்று இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் முதல் ஷோ பப்ளிஷ் ஆச்சு. நானும் நாகப்பன் சாரும் பேசியிருந்தோம். தினம் தினம் பேச போகிறோம். முதல் நாளே நம்ம நேயர்கள் நிறையா ஆதரவு கொடுத்துருந்தாங்க, நிறையா ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லோருக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். இன்றைக்கும் அந்த இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் முடிஞ்சு பாட்காஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் கொடுக்குறோம். உங்களோட ஆதரவு கொடுங்க. கேட்காதவங்க நிச்சயம் கேளுங்க. நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துவோம். தவறாமல் கேட்டு ஆதரவு கொடுங்க. நானும் இன்னைக்கு வந்திருக்கேன், ஆதரவு கொடுங்க. போலாமா ஷோக்குள்ளர? போலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நானும் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நம்ம சமூகத்தில் ஓயாத தீராத பிரச்சனைனா பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த பாலியல் வன்கொடுமை தான். படிக்கிற பள்ளிக்கூடங்களில் நடக்குது, கல்லூரியில் நடக்குது, மருத்துவமனைகள் நடக்குது, அலுவலகத்தில் நடக்குது. ஒரு பெண் தனியாக வெளியிலே போக முடியாத சூழல் தான் இப்போ ஏற்படுது. முக்கியமாக சினிமா துறையில் இன்னும் அதிகமாகவே நடக்கும். கேரளா சினிமா துறையில் நடிகைகளுக்கு எதிராக நிறையா புகார் இருந்ததுனால கேரள அரசே முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சிருந்தாங்க. அது யார் தலைமையை தாங்கினாங்கன்னா நீதிபதி ஹேமா. அவங்க நிறையா நடிகைகள்கிட்ட நிறையா டெக்னீஷியன்ட்டெல்லாம் பேசி 2019 அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. ஆனால் 2019 சமர்ப்பிச்சுட்டாங்க. ஆனால் சில பேர் அறிக்கையில் இருக்கிற தகவல் வெளியாகக்கூடாது சொல்லி நீதிமன்றத்தில் போய் ஸ்டேலாம் வாங்கியிருந்தாங்க. தப்பு வெளிப்பட்டுரும்ல. ஆமாம், இப்போ அந்த நீதிமன்றம் அந்த ஸ்டேக்கான ரத்து பண்ணிட்டதுனால இப்போ அந்த அறிக்கையில் இருக்கிறது வெளியே வந்திருக்கு. நேற்று நீதிபதி ஹேமா முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்திச்சு அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையை படிக்கிற ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. காரணம் என்னன்னா, கேரளா சினிமா துறை குறிப்பிட்ட தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் கையில தான் இருக்கு. 10-15 பேர்கிட்ட தான் இருக்கு. அவங்க மாஃபியா மாதிரி செயல்பட்டுட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு யாராவது பிடிக்காத விதத்துல நடந்துகிட்டாலோ இல்லை செயல்பட்டாலோ அவங்கள சினிமா துறையில இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. குறிப்பா கேரளா சினிமா துறையை சேர்ந்த நிறைய நடிகர்கள் மதுவிலையும் போதையிலையும் தான் நடிக்கவே வர்றாங்க. அந்த போதை பழக்கத்தினாலதான் பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறாங்க. அது இல்லாம கேரளாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற நடிகைகள், டெக்னீஷியன் மட்டும் தான் வாய்ப்பு கொடுக்கப்படுது. நடிக்கிற நடிகைகளுக்கும் ஒரு தனியா ரெஸ்ட் ரூம்லாம் கூட கொடுக்கறது கிடையாது. கூட இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லை? ஆமா, இதெல்லாம் தாண்டி நிறுவன காட்சிகள் நடிகரும் கட்டாயப்படுத்துறது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் கட்டாயப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமா இருக்குங்கிறத சமர்ப்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா, இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோத்து பதம்பாங்கல்ல. இப்ப கேரளால கூட நடக்கிறது கிடையாது. அது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும், எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். முக்கியமா சினிமா துறை ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதான் தெரிய வருது. ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம், கல்கத்தா அந்த பெண் மருத்துவருக்கு எதிராக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி. இப்ப சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. உச்ச நீதிமன்றமும் தானாக வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேற்கு வங்க கவர்மெண்ட் மருத்துவர்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது தெரியுது. இப்ப போராடுறவங்களையும் அடக்குறாங்க, அமைதியான முறையில் தான் போராடுறாங்க. அவங்க மேல வழக்குகள் போடுறது, கைது பண்ற நடவடிக்கை ஈடுபட்டு இருக்காங்க. இது உடனடியா நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு இன்னைக்கு. ஆனா இது மேற்கு வங்காளத்துடைய அமைச்சர் உதயன் குஹா அவர் என்ன சொல்றாருன்னா, யாராவது எங்களுடைய மம்தா அவங்களுடைய அரச விரல் நீட்டி கை நீட்டி நீங்க குற்றச்சாட்டுகளை வச்சிங்கன்னா அவங்களுடைய விரல்கள் உடைக்கப்படும், நொறுக்கப்படுங்கிற ரீதியில பேசியிருக்காரு. இப்ப உச்ச நீதிமன்றமே சொன்னதுனால உச்ச நீதிமன்றத்துக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா அவங்க? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போராடியவர்கள் நிறைய பேர் மருத்துவமனைலாம் அடிச்சு நொறுக்குனாங்க, எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கா அப்படிலாம் இல்லை, நாங்களும் இதில் உண்மைகள் வெளியில் வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப தேவையில்லாமல் அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாதுன்னு இப்படி அவர் பேசினது பெரிய அளவில் எதிர்வினைகளாக இருக்கு. சிபி அதான் எதிர்கட்சியில் சொல்கிறாரு. பட் உச்ச நீதிமன்றம் நீ காட்டவே மேற்கு வங்க அரசு திட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரே பெரிய காமெடி அப்படின்னா, மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தான். அவங்க நீதி கேட்டு பேரணிலாம் வந்தாங்க. இப்போ என்ன அவங்க என்ன எதிர்கட்சியாக இருக்காங்க, அதில் கேள்வியில் மக்கள்லாம் கேட்டாங்க. இன்னொரு பக்கம்னா, நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், கர்நாடகாவில் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு பார்ட்டி முடிச்சுட்டு போன ஒரு பெண் லிஃப்ட் கேட்டு போனப்ப ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணாரு. காவல்துறை கரெக்டான டைம்ல போய் காப்பாத்திட்டாங்க அப்படின்னு. இப்ப ஒரு 10-12 மணி நேரத்துல அவனையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. முகேஸ்வரன் அப்படின்னு 24 வயது இளைஞன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவனும் போதையில இருந்திருக்கானா. இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லைன்னா அரசியலும் பங்கு இருக்கு, போதையும் பங்கு இருக்கு. இப்ப கூட பார்த்தோம், நாம் தமிழருடைய முன்னாள் நிர்வாகி என்சிசி கேம்ப், அதுவும் போலியான கேம்பான். இப்ப என்சிசி சார்பா அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது போலியான கேம்புங்க. என்சிசி சார்பா எந்த விதமான கேம்பும் நாங்க நடத்தவே கிடையாது. அந்த கேம்புக்கு பள்ளி முதல்வர், தாளர் எல்லாம் உடனடியா இருந்து இப்ப அந்த நபர் கைதாகி போயிருக்காங்க. 13 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. நேற்று ரக்ஷாபந்தன் கொண்டாடணும்.
இந்தியா முழுக்க கரெக்ட். சகோதரிகளுக்குன்ட்டு இப்ப எப்படி இருக்கு பாருங்க நம்ம நாடு. இன்னொரு பக்கம் பாக்குறப்ப ஒரத்த நாட்டுல கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது சில தினங்களுக்கு முன்னாடி. அதுல பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி அந்த பாப்பா நாடுங்கிற பகுதியில போய் காவல் நிலையத்துல புகார் கொடுக்க போயிருக்காங்க. அப்போ உதவி ஆய்வாளராக இருந்த சூர்யா வந்து இங்க கொடுக்க கூடாது, போய் மகளிர் காவல் நிலையத்தில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அலக்கழிச்சிருக்காங்க. இப்ப அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில அந்த காவல் உதவி ஆய்வாளர் சூர்யா வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்துக்கு வராங்க. காவல் நிலையத்துக்கு வரப்பவே வந்து இது எங்க எல்லைக்கு உட்பட்டது கிடையாது, நீங்க வேற எல்லைக்கு வரணும் அப்படின்னா எங்கதான் போவாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? வேற எல்லையா இருந்தாலும் கூட இவங்களே கைட் பண்ணலாம். அந்த பொறுப்புணர்வு காவல்துறைக்கு இருக்கணும். அதான் முதலமைச்சர் ஏற்கனவே வழிகாட்டி இருக்காரு. எங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுல என்னன்னா இவங்க நடவடிக்கை எடுத்து சரின்னு தான் சொல்ல தோணுது இப்ப. ஏன்னா இனிமேலாவது இல்ல காவல்துறை கவனமா இருப்பாங்களா? எங்கேயும் பெண்கள் விஷயத்துல இந்த மாதிரி அலக்களிக்க மாட்டாங்கல்ல. பெண்களுக்கான அந்த பாலியல் வன்கொடுமை அந்த தொந்தரவு எல்லாத்தையுமே ஒழியணும். அது எல்லாருமே தான் பொறுப்பு சமூகத்துல. நம்ம லேட்டரல் என்ட்ரின்னு எதை கேள்விப்பட்டிருப்போம்னா டிப்ளமோ படிப்பாங்க, படிச்சு முடிச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க. அதான் லேட்டரல் என்ட்ரி நம்ம கேள்வி. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சிபி. நான் லேட்டரல் என்ட்ரில தான் ஜாயினே பண்ணேன். +1 +2க்கு பயந்துட்டு மேக்ஸுக்கு பயந்துட்டு டிப்ளமோ முடிச்சு டேட்டா இன்ஜினியரிங் செகண்டரி ஜாயின். நானும் அதே மேக்ஸ் தான் பயம். டிப்ளமோ நான் சேர்ந்தேன், காலேஜை முடிச்சேன் சிபி. ஆனா 13 அரியர், வெளியில வந்துட்டு ஒண்ணுதான் பாஸ் பண்ணேன். M2 நம்ம பாஸ் பண்ணேன். 12 இன்னும் இருக்கு. வருது உங்களோட சேர்ந்து ஷோ பண்றது என்னன்னா இப்ப மத்திய அரசே லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க. அதான் மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு இந்தியாவில. யூபிஎஸ்சி சமீபத்தில் ஒரு விளம்பரம் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. மத்திய அரசு துறைகள்ல ஒரு 35 பிளேஸுக்கு இணை இயக்குனர், துணை இயக்குனர் போன்ற அந்த வேக்கண்ட்டுக்கு நீங்க தனியார்கள் இருந்து கூட ஆட்கள் எடுக்க போறோம்லாம் சொல்லியிருந்தாங்க. மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியான்லாம் சொல்றாரு தனியாரு. அதான் சொல்றேன், இது வந்து தனி, அவங்களும் இந்தியாவை சேர்ந்தவங்க தானே. சரி சரி, அவர் டிசைனா பண்ணுவார். ஏன்னா முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தான் இந்த மாதிரி துறைகள்ல வந்து போஸ்டிங்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கூட சமீபத்துல செபியோடைய தலைவர் வந்து தனியார்ல இருந்து வந்தவங்க தான். அவங்க என்னென்ன சாதனை பண்ணாங்க, மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இதுக்கு முன்னாடி செபி தலைவர் எல்லாருமே ஐஏஎஸ் ஆபீசர் தான் இருந்தாங்க. பெரிய சர்ச்சையாச்சு இல்ல. இப்ப எதிர்கட்சிகளும் சரி, பிஜேபி கூட்டணி கட்சிகளும் சரி பலமான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா சிராக் பஸ்வான், பாஜக அமைச்சரவையில இருக்கிறவர், அவரே வந்து இல்ல இது வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரானது, நான் நிச்சயம் மோடி கவர்மெண்ட் அழுத்தலாம் கொடுப்பேன் சொல்லியிருந்தாரு. காங்கிரசுமே எதிர்த்து இருக்கு. ராகுல் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இடஒதுக்கீடுக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க தனியார்ல இருந்து எடுத்து நீங்க ஆட்களை நீங்க போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டீங்கன்னா இடஒதுக்கீடுங்கிறதே அடிபட்டு வந்து போயிடும். RSS அஜெண்டாவை செயல்படுத்த பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கார்கே சொல்லியிருந்தாரு. ராகுலும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில இருந்து கூட எதிர்ப்பு குரல்லாம் போயிருக்கு. ஆமா, இங்க நம்ம சிஎம் முதலமைச்சர் இவர் மு.க. ஸ்டாலின் அவருமே இது சமூக நீதி மீது நேரடியான தாக்குதல் அப்படின்னு கடுமையா பேசியிருக்காரு. இப்ப அஸ்வினி வைஷ்ணவ் என்ன வந்து சொல்றாரு அப்படின்னா, இல்லைங்க இதெல்லாம் அப்ப இடஒதுக்கீடு எதிராலாம் எதுவுமே பண்ணவே இல்லை, காங்கிரஸ் ஆட்சியில இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஐயோ மன்மோகன் சிங் வந்து தனியார்ல இருந்து தான் வந்தாரு, அவங்க வச்சுக்கலையா, அவங்க இந்த மாதிரி நிறைய பேர்லாம் பட்டியலிடுறாங்க. அந்த மாதிரிதான் இதுக்கு இடஒதுக்கீட்டுக்கு சம்மந்தமே கிடையாது, இடஒதுக்கீடுலாம் நாங்கெல்லாம் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கோம், தகுதி வாய்ந்த நபர்கள் நான் நியமிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாரும் தகுதி வாய்ந்த நபர்கள் இல்லையாங்கிற ஒரு கேள்வி நமக்கு எல்லாம் எழுது. இதுல மட்டும் காங்கிரஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை எதுக்கு மக்கள் வந்து ஜெயிக்க வச்சாங்க? அவங்க பண்ண தப்ப நாங்க பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொன்னா இது என்ன அர்த்தம்? இப்ப கடுமையான எதிர்ப்பு கிளம்புனதுனால, குறிப்பா கூட்டணிக்குள்ள இருந்தே எதிர்ப்பு கிளம்புனதுனால இப்ப மத்திய அரசுக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதியிருக்காரு, உடனே அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது மோடிக்கு ஒரு போபியா மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு. காலையில ஏதாவது ஒண்ணு அறிவிக்கிறது, ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வர்றது, கடைசியா வந்து நிறைய அடி வாங்கினோம்னா வேணான்னு அப்படியே வாபஸ் வாங்கிக்கிறது. இல்ல, கடந்த 10 ஆண்டுகள் அப்படி கிடையவே கிடையாது. பிஜேபி அவங்க செயல்படுத்தினாங்கன்னா என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு பேர் உயிரிழந்தாலும் சரி, அவங்க செயல்படுத்ததான் இருந்தது. இப்ப ஆர்டிகல் 370 ரத்தா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய விவசாயிகளுடைய வேளாண் சட்டங்களா இருக்கட்டும், பெரிய போராட்டம் பண்ணி தான் வாபஸ் வாங்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது 24 மணி நேரம் 48 மணி நேரம் வாபஸ் வாங்குற காரணம் என்னன்னா, ஆட்சி பரிவர்த்தனை என்ன பண்றது? இப்ப ரிசாக் பஸ்வான் சொல்றாரு, அடுத்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் சொல்லிட்டாங்கன்னா ஐயோ பயம், இதெல்லாம் எதிர்கட்சிகள் வந்து தங்கள் பக்கம் இழுக்க சாதமாக பயன்படுத்திட்டாங்கன்னா, அதனால எந்த விதமான கூட்டணி கட்சிகள்கிட்ட எதிர்ப்பே சம்பாதிக்கூடாங்கிறதான் மும்முரமா இருக்காங்க. ஆனா அது நல்ல விஷயம் தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. வடிவேல் சொல்லுவாரு, நான் அட்டாக் பண்றேன், டோரை சாத்திட்டு கடையை சாத்திட்டு போயிட்டா அவன் நமக்கு அடிமை, சாத்தலைன்னா நமக்கு அப்படியே ஓடிடலான்ட்டு அதான் மோடி பண்ணிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப கவனமா இந்த விஷயத்துல எல்லாம் பிஜேபி இப்ப கொஞ்சம் கன்சர்னா பண்றாங்கிறது தெரியுது. இந்த பின்வாங்க. ஆமா, அதே மாதிரி இங்க தமிழ்நாடு அரசு பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி அவருடைய உருவம் பிரித்த ஒரு 100 ரூபாய் காசு வந்து அச்சடிச்சிருந்தாங்க. அந்த வெளியீட்டு வந்து ராஜ்நாத் சிங் தான். ஒரு அறிக்கை புரிய மாறி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமி போய்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாருன்னா,
அரசியல் அறிவு இருக்கணும், இல்ல நடைமுறை அறிவு இருக்கணும், எதுவுமே இல்லாத என்ன பண்றதுங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்திருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லியிருந்தாரு. எடப்பாடி ரொம்ப கோபமாயிட்டாரு அவரு. எங்களுக்கெல்லாம் எல்லா அறிவும் இருக்கு, முதல்ல உங்களுக்கு இருக்கா? அவர் இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாருன்னா, மத்திய அரசுல அங்கம் வச்சீங்க அதிமுக, அப்ப உங்களை மதிக்கவே இல்லை, அதனால நீங்களே எம்ஜிஆர் நாணயத்தை வெளியிட்டு இருந்தீங்க, இது அப்படி கிடையாது இல்ல மத்திய அரசு விழானார சொல்லியிருந்தாரு. இப்ப இடியெல்லாம் எடுத்துட்டு மத்திய அரசு விழானா மத்திய அரசுடைய சிம்பிள் அங்க எங்க சொல்லுங்க, விளம்பர சிம்பிளை காணமே அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆமா, அது எதுக்காக இப்ப பிஜேபி கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகுறாங்க திமுக அப்படின்னா, கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் வழக்குல தன்னுடைய மகன் மருமகன் பேர்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தனி நிறைய அமைச்சர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கு. அதனால யாரு காலை பிடிச்சாலும் அதிமுக ஒண்ணும் கிடையாது, நீங்க யாருக்கு வேணாலும் காலை பிடிச்சு நீங்க காப்பாத்திக்கோங்க, அதுக்குன்னு நீங்க மக்களை முட்டாளாக்க முடியாது, நாடகம் நடத்தாதீங்க. எடப்பாடியே சொல்றாரு, எடப்பாடி சொல்றாரு, எடப்பாடியாதான் எடுத்துருக்கிறத வார்த்தையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி யார் காலை வேணாலும் பிடியுங்கள் அப்படின்னு. அது எனக்கு கவலை கிடையாதுங்க, ஆனா நீங்க பயத்துல உளரக்கூடாதா இல்லையா? ஏன்னா பயத்துல பொய்யா சொல்றீங்கிறாரு இவரு. ஸ்டாலின் நேத்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கூனி குறுகி கீழே விழுந்தெல்லாம் எப்படி வந்தாங்க, பதவி வாங்கினாங்க அப்படின்லாம் கிண்டல் பண்ணியிருந்தாரு. அதுக்கு தான் இவர் இப்படி பதிலடி கொடுத்திருக்காரு போல. ஆமா, ஆனா ஸ்டாலின் சொன்னது மத்திய அரசு விழா அப்படின்னாரு, பட் எடப்பாடி பழனிசாமி மாநில அரசு விழாதாங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனா இதுல குறுக்க மறுக்க ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்காரு சிபி, அண்ணாமலை தான். நீங்க எப்படி எங்களை ரகசிய உறவுலாம் சொல்லலாம், அந்த வார்த்தை பிரயோகமே முதல் தப்பா இருக்கு அப்படின்னு எடப்பாடியை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆமா, ஒரு ஜாதி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொங்கி இருக்காரு. ஒரு டஃப்பான ஃபைட்டு தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப தெளிவா தெரியுது, அதிமுக பிஜேபிக்கு சம்பந்தம் கிடையாது, ஆனா திமுக பிஜேபிக்கு சம்பந்தம் இருக்கு. பாத்தீங்கிறதா எடப்பாடி மைண்ட் வாய்ஸ். அண்ணாமலை காப்பாத்திட்டாரு. எடப்பாடி என்ன இதுல ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே பிஜேபி எதிர்ப்பு தான், ஆனா திமுக தொடர்ந்து பிஜேபியை ஆதரிச்சு ஒரு மாதிரி மறைமுகமா போயிட்டு இருக்கிறது எல்லாமே கூட்டணி கட்சி கடுப்பா இருக்கு. அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடணும் 2026 எப்படியா நம்ம ஒரு அணியை பெருசா ஃபார்ம் பண்ணிடணும். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் போட்டு விட்டுட்டோம், கூட்டணி அமைக்காம தேமுதிக மட்டும் தான் வந்திருந்தாங்க. இந்த முறை திமுக இருக்க யார் 2 பேரை கூட்டிட்டு வரணும், அதுக்கு இதை ஊதி பெருசாக்கணுங்கிறதுல குறியா இருக்காரு அவரு. அதான் ஆள் வச்சு கேட்டெல்லாம் திறந்து வச்சிருக்காராமா எம்ஜிஆர் மாளிகையில, வாங்க வாங்கன்னு. இன்னைக்கு என்னன்னா, வானதி சீனிவாசன் தன்னோட தொகுதிக்கு நிதி வேணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் நேரில் சந்திச்சு பேசியிருக்காங்க. அதே மாதிரி 2 மாநில ஆளுநரா இருந்தாங்கல்ல தமிழிசை சவுந்தரராஜன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோபேக் மோடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப கோபேக் மோடின்னு சொல்ல முடியாத இடத்துல தள்ளப்பட்டிருக்காங்கிறது அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பாப்பா திமுக சைட்ல இருந்து. இன்னொரு பக்கம் என்ன, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரா இருந்திருந்தாரு. பல நபர்களால் படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்கள் கைதாயிருந்தாங்க. இன்னைக்கு யார் கைதாயிருக்கா அப்படின்னா, ஆற்காடு சுரேஷோடைய மனைவி பொற்குடியை கைது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இயக்குனர் அவருடைய மனைவிக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க, நீங்க விசாரிக்க ஆஜராகணும்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு டாபிக்கா மாறி இருக்கு. எதுக்காக கூப்பிட்டாங்க, என்ன சம்மந்தங்கிறதெல்லாம் போகப்போதான் நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு கவர்னர் RN ரவி டெல்லி கிளம்பி போயிருக்காரு. ஏன்னா அவருடைய பதவி காலங்கிறது ஜூலை 31 முடிஞ்சு போயிடுச்சு. இருந்தா கூட டீ பாடிலாம் கொடுத்துட்டு தான் இருக்காரு அவரு. அவரும் சமஸ்கிருதம் சூப்பருங்கிறாரு, இந்த பக்கம் டீ பார்ட்டி கொடுக்குறாரு, அப்பப்ப திமுகவையும் சீன்றாரு. ஆமாங்க, இப்ப திமுக என்ன பண்றாங்க, அவங்க நாங்க திமுக சார்பா போல அரசு சார்பா போறோம்னு சொல்லி டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க. அரசு சார்பா எப்படி ஒட்டுமொத்த திமுகமா போவோம்? ஒட்டுமொத்த திமுகவே அரசுன்னு சொல்ல. அதேதான். இப்ப RN ரவி கிளம்பி டெல்லி போயிருக்காரு. அங்க அமித்ஷா எல்லாம் பார்க்க போறாங்க, குடியரசுத் தலைவரை ஞாபகப்படுத்த போறான்னு நினைக்கிறேன். எங்க மறந்துட்டீங்க ஐயா, அந்த பஞ்சப்படி பயணப்படி எங்க என்ன சொல்லுங்க. இப்ப நான் இங்க இருந்து பெருசா எதுவும் பேசவும் முடியல, ஏன்னா எல்லாம் ஏதாவது பேசினோம்னா நீங்க பதவி காலமே முடிஞ்சு வச்சுன்ற புத்தி அமைப்பாங்க. அதனால சொல்லுங்கன்னு கேட்கதான் போயிருக்காருன்னு நினைக்கிறோம். ப்ரோ, பாஜக சார்பாக எல்லாம் கூட்டணி சார்பாக எல்லாம் ஒருத்தர் நான் கெத்தா களமிறங்குறேன் அப்படின்லாம் போட்டிட்டாரு இல்லையா? இப்ப வேற அவர் மேல வழக்கு, கைது. தேவநாதன் அவருடைய 5 வங்கி கணக்குகள் இப்ப முடக்கியிருக்காங்க சிபி. அதான் என்னன்னா, சட்டவிரோத பரிவர்த்தனை, நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க, நிறைய புகார்லாம் ஒரு மேல இருக்கு. ஆனா இவர் தான் ஒரு வின்னிங் கேண்டிடேட், ஜெயிச்சுவார் செய்வாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அண்ணாமலை எல்லாம் சொல்லிட்டு எப்படிப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுக்காங்கன்னு பாருங்க. பாஜக இருந்து மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட ஏமாத்தின ஒருத்தரை வேட்பாளராக போட்டுறாங்க. இப்ப நீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்கணும்னு வச்சுக்கோங்க, பொறுத்துக்கு தான் பார்க்கணும். இப்படி இருந்தா கூட ஒரு மேல குற்றச்சாட்டுனால தான் அமலாக்கத்துறையே ஏன்னா எதிர்கட்சிகள் வீட்டுக்கு தான் போவாங்க அமலாக்கத்துறை. இப்ப வேட்பாளர் வீட்டுக்கே போறாங்கன்னா குற்றம் இல்லாமையா போவாங்க, ஒரு கேள்விதான் இருக்கு நமக்கு. இன்னொரு விஷயம் என்ன, செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டு
சுமார் 50 முறைக்கு மேல நீதிமன்ற காவல் நீட்டிப்பு வாங்கிட்டே தான் இருக்காரு. உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் அப்ளை பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வழக்கு காலையிலே வந்தது. ரொம்ப நீதிபதிகள் கடுப்பாயிட்டாங்க. அவங்க அமலாக்கத்துறை பத்தி நிறைய கேள்விலாம் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு இறுதியா விசாரிக்கிறோம்லாம் சொல்லியிருந்தாங்க. இறுதியா விசாரிச்சிருக்காங்க. இன்னும் டைம் கேட்டிருக்காங்க. மத்திய அரசு சார்பா அமலாக்கத்துறை சார்பா கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எங்களால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாமீன் அதோட தீர்ப்பு மட்டும் நாள் குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க. மறுபடியும் ஒத்திட்டேன். ஆனா அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது செந்தில் பாலாஜியை செஞ்சுரி போட வைக்கணும் அப்படின்னு பாருங்க. எப்படி பேட்ஸ்மேனை சீக்கிரம் அவுட் ஆக்கணும்னு நினைப்பாங்க. இந்த பவுலர்ஸ் வந்து அவர் செஞ்சுரி போடணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, ஆர் ஆசா. ஆமாங்க சிபி, சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படிங்கிற அந்த வழக்குல அமலாக்கத்துறை போட்டிருந்தது ஏற்கனவே. அந்த வழக்குல தான் சிபிஐடைய அந்த சிறப்பு நீதிமன்றத்திலும் இன்னைக்கு ஆர் ஆசா ஆஜராகியிருக்காரு. அவருடைய மனுவுக்கு வந்துட்டு பதில் கொடுக்கணும் அப்படின்னும் அமலாக்கத்துறை பதில் கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, ஆளுநர் முதலமைச்சரே முறையீடு பண்ணியிருக்காரு, அவரை மேல விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்ததுனாலதான் பெரிய சர்ச்சை. என்ன சர்ச்சை அப்படின்னா, சித்தராமையோடைய மனைவிக்கு மைசூர் நகர மேம்பாட்டு ஆணையத்துல இழப்பீடு நிலம் ஒதுக்குனதுல முறையீடு நடந்திருக்கிறதா புகாரு. இப்போ சித்தாராமையாவும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு என் மேலே பொய்யா வழக்கெல்லாம் போட்டுருக்காங்க, ரத்து பண்ணணும்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ உயர்நீதிமன்றம் டெம்பரவரியா அவங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அடுத்த விசாரணை ஆகஸ்ட் 29க்கு ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழலில் சித்தாராமையாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் கர்நாடகா சட்டமன்ற மேலவை உறுப்பினர் இவான் டிசாசோ. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆளுநர் இப்படி பண்றது சரி கிடையாது, இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பங்களாதேஷ்ல வந்து ஓட விட்டாங்களோ தலைவரை, அதே மாதிரி உங்களை நாங்க ஓட விட்டுருவோம் அப்படின்னு வெளிப்படையாக வந்து மிரட்டியிருக்காங்க. வளர்ச்சி செய்வோன்னு சினிமா மாதிரி பேசியிருக்காரு. ஆமா. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி நிமோனியா காய்ச்சலால பாதிக்கப்பட்டு ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சீக்கிரம் குணமாய் வரணும். ஏன்னா நல்ல நல்ல அறிக்கையெல்லாம் கொடுப்பாரு அவரு. கரெக்ட். புள்ளின்னு கூட சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இது பணக்காரர்கள்ட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, வருமானம் இருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏழைகளாவே இருக்குன்னு. சீக்கிரம் மீண்டு வரணும் அவரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, நிதிஷ்குமார் பாத்தீங்கன்னா ரக்ஷாபந்தன் என்ன பண்ணிருக்காருன்னு. ஆமா, எல்லாரும் இப்ப மோடி அவரு குழந்தைகள் இப்படி அங்க போயிட்டு ரக்ஷாபந்தன் கட்டியிருந்தாரு. பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி இவங்கெல்லாம் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இவரு மரத்துக்கு போயிட்டு ரக்ஷாபந்தன் கட்டியிருக்காரு. காரணம் என்னப்பா, ஒரு மரத்துக்கு அப்படின்னா பசுமை வேணுங்க, மரம் வளர்ப்பு, சுற்றுச்சூழல் சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிற பல கான்செப்டுக்காக சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு இப்படி பண்ணியிருக்காரு நிதிஷ்குமார், பீகார் முதலமைச்சர். ஓகே, டிஃப்ரெண்டா ஏதோ ஒண்ணு பண்றாரு அவரும். எப்பயுமே பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தவங்க வந்து கட்டிடுவாங்க ராக்கி. இந்த வருஷம் நடந்ததானு தெரியல. ஆனா பிரதமர் மோடி போலாந்துக்கு கிளம்பி போயிருக்காரு. அடுத்த ஆகஸ்ட் 23 உக்ரைனுக்கு போறதா சொல்றாங்க. வார் நடந்துகிட்டு இருக்க சூழல்ல, ஏன்னா ரஷ்யாவுக்கு போனா போய் உக்ரைன் ரொம்ப கடுமையா எதிர்ப்புலாம் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப உக்ரைனுக்கே போக போறாருன்னு தகவல் வெளியாயிருக்கு. சமாதான புறா மாதிரி போறாரு போல, சேர்த்து வைக்கிற மாதிரி. ஏமா, நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒலிம்பிக் போய் ஜெயிச்சிருக்காங்களா? புரணி பேசுறது, குடும்பத்தை கெடுக்கிறது, முட்டை மந்திரிச்சு வைக்கிறதெல்லாம் ஒலிம்பிக்ல சேர்த்தா நம்ம சொந்தக்காரங்க தான்டா முதல்ல தங்கப்பதக்கம் வாங்குவாங்க. சொந்த பந்தம் பெருமை. எதுக்குயா கவலைப்படணும், ஏன்யா கவலைப்படணும்? வாழ்க்கை அது போக்குல போகட்டுமே, என்ன இப்ப? கரெக்ட் தான். டேய், நான் தான் உன்னோட ஃபியூச்சர்ல இருந்து பேசுறேன். ட்விட்டர்னு ஒரு ஆப் வரும், அதை மட்டும் பயன்படுத்தாத, நாசமாயிருவ நீ. திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு தேவை பதவி அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி. அப்போ ஓபிஎஸ் ஓரம் கட்டிட்டு பொதுக்குழுவை கூட்டி நீங்களே உங்களை அதிமுக பொதுச் செயலாளராக அறிவிச்சதுக்கு பேர் என்னன்னு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம். உக்ரைனுக்கு வேற போறாரு, போர் நடந்துகிட்டு இருக்கு, மிசைல் தாக்குதலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கவனமா தான் போகணும். அவரும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் ரொம்ப கவனமா இருக்காரு. போன முறையெல்லாம் நான் வச்சதான் சட்டம், என்னன்னாலும் போராட்டம் பண்ணிக்கோங்க, என் காது கேட்காதுங்கிற முறையே தான் இருந்தார் அவரு. இப்போ கூட்டணி கட்சி எதிர்ப்பு வந்தோடனே உடனடியாக ரத்து பண்றாங்க, அது உடனடியாக நிப்பாட்டணும்லாம் கடிதம் எழுதுறாங்க மத்திய அரசு சார்பாகவே. அதனால ரொம்ப கவனமா தான் இருக்காரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காரு, கவனமா தான் போறாரு. அதனால பிரதமர் மோடிக்கு கவனமாக செல்லவும் அந்த விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறுகிறோம். நன்றி. தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர்.